5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர்ல இருக்கோம். நேற்று நைட்டு நம்மளால தூங்கவே முடியல, ஏன்னா அங்க அவ்வளோ குளிரா இருந்தது. இன்னைக்கு நம்ம 5வது நாள் 7வது மாவட்டத்தில் இருக்கோம். திருப்பத்தூர்ல இருக்க ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போறோம். இப்போ நம்ம கையில 4281 ரூபா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். போற வழியெல்லாம் செமையா, ஏதோ நம்ம மட்டும் தனியா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற ஃபீல் இருந்தது. நான் போய் அங்க இறங்கின உடனே சேலஞ்ச் பாக்ஸ் எடுத்து சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டேன். இந்த அக்கா சாமியெல்லாம் கும்பிட்டு சீட் எடுத்தாங்க. இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா, சுச்சுவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணணும். நீங்க உள்ள வந்ததும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், அதை தாண்டினாதான் ஒரு சிவன் கோயில் வரும். இப்போ நம்ம டாஸ்க் பண்ண போறோம். இந்த சுச்சுவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம அருவியில குளிச்சுக்கிட்டே கத்த போறோம். ஃபால்ஸுக்கு போற என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கும். சைட்ல ஒரு பார்க் இருக்கும். இதுதான் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். என்டர் ஆனோம்னா நீங்க ஒரு 50 படி ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். ரெடி, இப்போ ஃபால்ஸ் வந்துருச்சு. சுச்சுவேஷனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுச்சுவேஷனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களை என்டர்டெயின் பண்ற ஒரு சேனல். கிரிஞ்செல்லாம் முடிச்சுட்டு கீழே கோயிலுக்கு வந்தேன். செம ஒரு மாதிரி பாசிட்டிவான வைபா இருந்தது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மேல அந்த சிவன் கோயிலை பார்க்க போனேன். இந்த கோயில் கிட்ட ஒரே அமைதியா, அருவி சவுண்டா, செம பாசிட்டிவா இருந்தது. இந்த கோயிலை பார்க்க சிவன் சிலை மாதிரி இருக்கு, ஆனா உள்ள இருக்கிறது முருகர் சிலை. உங்களுக்காக தான் சாமியை காட்டுற நண்பர்களே, வேண்டிக்கோங்க நல்லா. 5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம ஜலகாம்பர் அருவியில் இருக்கோம். உள்ளே போய் நல்லா குளிச்சுட்டு கோயிலெலாம் பார்த்துட்டு வந்தோம். இது ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பயங்கரமாக. இதோ செம்மையாக இருக்குது. ஆனால் நம்ம வந்த நேரத்தில் தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். நம்ம தண்ணி கம்மியான டைமில் வந்துட்டோம். நான் வீடியோவில் பார்த்தப்போ அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வளைஞ்சு தண்ணி வர்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக வருது. மேபி நான் சீசன் முடிஞ்சு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீக்கிரம் அடுத்த டிஸ்ட்ரிக் போகணும் இன்றைக்கி. ஏன்னா 2 ஊர்லேயும் 2 டாஸ்க் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டில் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக டக்குன்னு இங்கேருந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுற இடத்த பார்த்தீங்களா? இப்படி காடாக இருக்கா சுற்றிலையும். இந்த பக்கமாக பார்த்தீங்களா? இதோ இது ஒன்று மட்டும்தான் ரோடு. ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா? ஒன்று மட்டும்தான் ரோடு. அங்கே தான் பஸ்ஸு வருமாமா. அதுவும் டைமிங்க்கு தான் வரும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 2000 years later. இங்கே நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், சுற்றிலும் காடு, பஸ்ஸு வர மாட்டேங்குது. நான் கிட்டத்தட்ட காலையிலேருந்து இங்கேயே இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி பைத்தியக்காரராட்டு இருக்கேன். ரோட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நான் இங்கேயே படுத்துருவேன்னு நினைக்கிறேன். குளித்ததுக்கு அதுக்கு, அருவியில் குளித்ததுக்கு அதுக்கும் தூக்கம் வருது. அப்படியே தூங்கினா பேகு ஃபோனெல்லாம் திருட்டு போயிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. யாரும் இல்லை திருடுறதுக்கு, இருந்தாலும் பயமாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். பல மணி நேரத்துக்கு அப்புறம் பஸ் வந்துச்சு. நான் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து கிருஷ்ணகிரி பஸ் ஏறி நான் கிருஷ்ணகிரிக்கு போயிட்டேன். கிருஷ்ணகிரிக்கு போனோன்னா எப்பயும் போல் என் எல்லா டிவைஸ்லையும் சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டு நைட்டு அங்கே ஒரு மசூதி இருக்கும், அங்கே போய் நான் ஹால்ட் ஆகிட்டேன். என்னடா சாப்பிட்ட கணக்கே வரலன்னு தானே பார்க்குறீங்க? அதை நான் தனியாக சொல்கிறேன். ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணலான்னு நினச்சி பழைய வீடியோவோட சாப்பிட்ட ஃபுட்டேஜையும் சேர்த்து டெலிட் பண்ணி மதியம் வரைக்கும் தான் கடையில் சாப்பிட்டேன். நைட்டு நான் மசூதியிலே சாப்பிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.